ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியான விஷயம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் எஸ்பிஐ ஜாபில் வந்து நியூ ஜாயினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிறைய நபர்கள் வந்து மேடம் எஸ்பிஐ ஜாபில் நியூ ஜாயினிங் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், வீடியோ போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எஸ்பிஐ ஜாபில் நியூ ஜாயினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாத நிறைய புதிய நபர்கள் வந்து எஸ்பிஐ ஜாபில் சொல்லியிருக்கக்கூடிய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புதிய நபர்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எஸ்பிஐ ஜாபில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், ப்ளஸ் எந்த மாதிரியான ஒர்க் இருக்குன்றதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணி இன்கம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? ஹலோ டீம் மெம்பர்ஸ், வெல்கம் டு எஸ்பிஓ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஓவில் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் பண்ண வேண்டிய வேலைகள் என்னென்ன, நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஆப்ஷன்ஸ் என்ன, இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இந்த வெல்கம் பேஜ். எவ்ரி யூசர்ஸ் எவ்ரி டைம் நீங்கள் லாகின் பண்ணும்போது இந்த வெல்கம் பேஜ் வரும். இதில் நிறைய அப்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எவ்ரி டைம் மறக்காமல் இந்த பேஜில் ஏதாவது புதுசாக அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ரெகுலர் டாஸ்க்கை ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய ஃபஸ்ட்டு டாஸ்க்கே அதுதான், ஸ்டெப் 1. இந்த இன்ட்ரோ வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுதான் உங்களுடைய ஸ்டெப் 1 ஃபஸ்ட்டு டாஸ்க். நாம் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கிறது இந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிட்டாலே வருமானம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்காகவும், கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்காகவும், ஏர்ன் பண்ணுறதுக்காகவும், பணம் சம்பாதிக்கிறதுக்கு தேவையானதை கற்றுக்கிறதுக்காகவும் வந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் கற்றுக்கிறதுக்கான அந்த பொறுமையும் இந்த இன்ட்ரெஸ்ட்டும் நம்மக்கிட்ட இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் எஸ்பிஓவில் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியாது. ரைட்? கண்டிப்பாக எஸ்பிஓவில் கற்றுக்கிறதுக்கான பொறுமை இருக்கணும். அடுத்தது அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் இந்த லேர்னிங் ஸ்டேஜ் 4 months இல்லையா, அந்த 4 months முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக உங்களுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எங்கள் கூட டைப் பண்ண கம்பெனிலையும் ஒர்க் பண்ணலாம், கூகுளில் இருந்து ஒர்க் பண்ணியும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும், யூடியூப்லேயும் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும், சொந்தமாக பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த 4 months நீங்கள் கற்றுக்க முடியும். அதுக்கு தேவையான ஒரே விஷயம் பொறுமையாக இன்ட்ரெஸ்ட்டோடு நாங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை கற்றுக்கணும். ஸோ 1 by 1 பார்த்துடலாமா? ரைட்? ஸோ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு விஷயம், ஸ்டெப் 2ல் எங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு வந்துட்டோம்னா சோசியல் மீடியா இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எதுவுமே பண்ண முடியாது. இது நம்ம உட்காந்துக்கிட்டே இருந்தால் வருமானம் வரக்கூடிய ஜாப் கிடையாது. நாம் வேலை செஞ்சால் மட்டும்தான் வருமானம் வரும். அது என்ன வேலை செய்ய போகிறோம்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? ஒரு லைனில் சொல்லணும்னா, ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ உட்கார்ந்த இடத்துல இருந்து சம்மந்தப்பட்ட கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கறதும், உட்கார்ந்த இடத்துலேருந்தே அவங்களுக்கு வாங்க வைக்கிறதும், அவங்களுக்கு விற்கிறதுக்கான தேவைகளை செய்கிறது தான், அந்த பொருளையோ சர்வீஸையோ விற்கிறதுக்கு தேவையான வேலைகளை செய்கிறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ரொம்ப சிம்பிளாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அதுதான். ஸோ அந்த காலத்தில் ஒரு பொருளையோ சர்வீஸையோ விற்கணும்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. ரேடியோவிலேருந்து, டிவியிலேருந்து, நியூஸ் பேப்பர்லேருந்து, ரைட், போஸ்டர் ஓடுறதுலேருந்து நிறைய ஆப்ஷன்ஸ். இப்போ அதிகமாக வந்துகிட்டு இருக்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எந்த ஒரு இடத்துக்கும் நம்ம ஓட வேண்டியதில்லை, அலைய வேண்டியதில்லை, எதையும் பிரிண்ட் அவுட் எடுக்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. உட்கார்ந்த இடத்துலையே அந்த சம்மந்தப்பட்ட கஸ்டமருக்கு அந்த பொருளையோ அந்த சர்வீஸையோ கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்கான அந்த விளம்பரங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லையா? ஸோ நாம் அதை கற்றுக்க வந்திருக்கோம் அப்படின்னும் போது அதை நம்ம கரெக்டாக முறையாக கற்றுக்கணும். ரைட்? ஸோ அதுக்கு நமக்கு தேவையானது சோசியல் மீடியா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழே அதோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க்ஸில் போய்ட்டு எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட என்னென்ன சோசியல் மீடியாலாம் இருக்கணும்? ஃபேஸ்புக் இருக்கணும், இன்ஸ்டாகிராம் இருக்கணும், ட்விட்டர் இருக்கணும், ஸோ
டெலகிராம் இருக்கணும், யூடியூப் சேனல் இருக்கணும். யூடியூப் சேனல் இருக்கணும் அவசியம் இல்லை, யூடியூப் இருக்கணும், அவ்வளோதான். சரியா, ரைட். ஸோ இது எல்லாத்தையுமே மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டீஸ் போர்டு அப்படிங்கிறது ரெகுலர் அப்டேட்ஸ். எஸ்பிஓவில் நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னாலே இந்த டெலகிராம் நோட்டீஸ் போர்டு சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ டெலகிராம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தெரியாதவங்க. இன்ஸ்டாகிராம் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு யூடியூப்லேயே கிடச்சிரும். நீங்கள் எதையும் போயிட்டு யாரையும் கேட்கணும்லாம் அவசியமே இல்லை. ரைட். டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப் மாதிரியே தான் டெலகிராமும். சோசியல் மீடியாவை பயன்படுத்துறது பிரச்சனை கிடையாது, அது எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். எல்லா இடத்துலையுமே பிரச்சனை இருக்கும், அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை நம்ம சேஃபாக பயன்படுத்துறது. உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை எங்கேயும் ஷேர் பண்ணாத இருக்கிற வரைக்கும் சோசியல் மீடியா எல்லாமே உங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும். சரியா, நாம் இங்கே சோசியல் மீடியாவை எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு பயன்படுத்திக்க போகிறோம் அதை தெரிஞ்சுக்க தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அப்போ அதை நம்ம கரெக்டாக பண்ணலாம். ரைட், கரெக்டாக. ஸோ டெலகிராம் சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. எஸ்பிஓட அஃபிஷியல் யூடியூப் சேனல், அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுங்க. அடுத்தது எஸ்பிஓட ஃபேஸ்புக் குரூப், அதுலேயும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேயும் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது ட்விட்டர் அக்கௌண்ட், இதுலேயும் ஃபாலோ கொடுத்து வச்சுக்கோங்க. ட்விட்டர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். எக்ஸ்ன்னு மாற்றிருக்காங்களே இப்போ நேம் சேஞ்சிங், ஸோ அதையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. ரைட். அடுத்தது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு இதுலேயும் ஃபாலோ கொடுத்துங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சார் அதெல்லாம் நாங்கள் பண்ணணும், நாங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், பட் ஏன் நாங்கள் பண்ணணும், அப்படி பண்ணலைன்னா என்ன நடக்கும்னு சொல்கிறேன். ஸோ ஏன் பண்ணணும் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எஸ்பிஓ ரிலேட்டடாக டாஸ்க், உங்களுடைய ஒர்க் ரிலேட்டடாக வரக்கூடிய அப்டேட்ஸோ, ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ, இல்லை வித்ட்ராவல் பேமெண்ட் ரிலேட்டடாக வரக்கூடிய இன்ஃபர்மேஷனோ, இல்லை அப்ளிகேட் மார்க்கெட்டிங், அதாவது 4 months ட்ரைனிங்க்கு அப்புறம் நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ண போகிறீங்களே, எங்களுடைய டைப்பில் இருக்கக்கூடிய கம்பெனியில் போய் ரெகுலராக ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ ஒர்க் பண்ணுறது என்னவோ அங்கே தான் ஒர்க் பண்ணுவீங்க, பேமெண்ட்ஸ் அந்த கம்பெனிலேருந்து வரும். பட் ரெகுலர் அப்டேட்ஸ் எஸ்பிஓலேருந்து தான் வரும். எஸ்பிஓவில் தான் அதே டெலகிராம் குரூப்பில் உங்களுடைய இன்ட்ரடியூசர் ஒரு டெலகிராம் குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு, அதில் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ஒரு டவுன்லைனர்ஸ் யாராச்சும் ரெஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு குரூப் வச்சுருப்பீங்க. அது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஒர்க் பண்ணக்கூடிய வெப்சைட் தான். இப்போ நீங்கள் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஸோ அடுத்தது அந்த கம்பெனிலையும் ஒர்க் பண்ணலாம். எஸ்பிஓவில் புதுசாக ஒர்க் வந்தாலும் அதையும் நீங்கள் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே சேம் டைம் பண்ணலாம். என்னென்ன கம்பெனியில் என்ன மாதிரியான ஒர்க்கெல்லாம் வருதோ எல்லாமே உங்களுக்கு எஸ்பிஓ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரைட். அது எல்லாமே நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பிஃபோர் ஜாயினிங்கே டீட்டெயிலாக எஸ்பிஓ பிளான் அப்டேஷன்ஸ் வீடியோ கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்துட்டு தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. பார்க்காதவங்க மறக்காமல் எஸ்பிஓட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் போயிட்டு மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். ஸோ எஸ்பிஓட அஃபிஷியல் யூடியூப் சேனல் எப்படி சார் போகிறது, ரைட். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த இடத்துல போயிட்டு விசிட் சேனல் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஸ்பிஓ யூடியூப் சேனலுக்குள்ளே போய்டும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதில் வீடியோவில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ட்ரைனிங் பீரியட் இந்த 4 monthsல என்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ண போகிறோம், 4 monthsக்கு அப்புறம் என்ன மாதிரி ரியல் டைமில் போய்ட்டு ஒர்க் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான இன்கம்லாம் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் தெரியும். எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு தெரியாமல் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அப்படிங்கிறத மட்டுமே வச்சுக்கிட்டு ஜாயின் பண்ணி இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. அப்படி பண்ணக்கூடாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்க வந்திருக்கும், அதில் ஏர்ன் பண்ண வந்திருக்கும். அப்போ நமக்கு தான் தெரிஞ்சிருக்கணும் இன்ஃபர்மேஷன். யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சதை நம்பி நம்ம உள்ளே வந்திருக்கோம் அப்படின்னா அப்போ நம்மளால் ஏர்ன் பண்ண முடியாது, நம்ம லாஸ் தான் ஆகும். கரெக்டாக? அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய ட்ரைனிங் பீரியட் 120 days இருக்கும். ஸோ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அது இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். அப்படி ஏதாவது டிக்ரீஸ் ஆகுதுன்னா உங்களுக்கான அப்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. ரைட். ஸோ அதுக்காக தான் இந்த அஃபிஷியல் நோட்டீஸ் போர்டு அந்த மற்ற குரூப்ஸ் எல்லாமே, சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாமே உங்களை ஃபாலோ பண்ண சொல்கிறது. உங்களுக்கு இந்த 15 days ட்ரையல் பீரியட் கொடுப்பாங்க. அதாவது எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது ட்ரைனிங் பீரியடில் 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, நாம் லேர்ன் பண்ணணும். அது எஜுகஸ்ட் அப்படிங்கிற கம்பெனியில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அது எப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். வீடியோவில் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அங்கே நீங்கள் கற்றுக்கிற விஷயங்களை இங்கே நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த 4 months ட்ரைனிங் பீரியட். ஸோ அதுக்கு உங்களுக்கு வருமானமும் கொடுக்குறாங்க. ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கு வருமானமும் கொடுக்குறாங்க. ஸோ 4 monthsக்கு அப்புறம் தான் நம்ம ரியல் டைமில் போய் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற வருமானமும் நீங்கள் எஸ்பிஓவில் நீங்கள் அந்த வீடியோலேயே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் இந்த 15 days அந்த ட்ரையல் பீரியடுக்குள்ளே அந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலைன்னா என்ன நடக்கும், எப்படி பண்ணுறது, எப்படி சப்மிட் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். இன்கேஸ் பண்ணலைன்னா என்ன நடக்கும் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரைட். 15 daysல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களால் ரெகுலராக டாஸ்க் பண்ண முடியாது. உங்களுடைய ரெகுலர் டாஸ்க் ட்ரைனிங் பீரியட் டாஸ்க்கை அட்டென்ட் பண்ண முடியாது. மற்றபடியே லாகின்லாம் பண்ணலாம். எவ்வளோ நாளைக்கு பண்ணலாம்னா 45 days. இன்கேஸ் இந்த 45 days நீங்கள் என்றைக்கு சஸ்பெண்ட் ஆச்சோ அதிலிருந்து 45 days, அந்த 45 daysக்குள்ளேயும் நீங்கள் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி சப்மிட் பண்ணலைன்னா உங்களுடைய அக்கௌண்ட் டோட்டலாக டெர்மினேட் ஆகிடும்.
ரைட். ஸோ நான் இந்த ஒரு 15 டேஸ்க்குள்ளே நான் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன்ல சார், அந்த பேமெண்ட் எனக்கு எப்படி சார் கிடைக்கும்? ட்ரைனிங் பீரியடில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பைமோட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணி அதோடைய பைமோட்டில் உங்களுக்குன்னு ஒரு ஐடி கொடுப்பாங்க. இப்போ எஸ்பிஓவில் எப்படி உங்களுக்குன்னு ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க, அந்த யூசர் நேம்ன்றது தான் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, உங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி எல்லாமே அந்த யூசர் நேம் அப்படின்னு உங்களுக்கு மெயிலில் ரிசீவ் ஆகிருக்கும். அதுதான், அது மறக்காமல் நோட் பண்ணி வச்சுங்க. எல்லா இடத்துலையும் உங்களை எஸ்பிஓ நீங்கள் யாரை கான்டாக்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதுதான் கேட்பாங்க, உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி என்ன, ப்ரொஃபைல் ஐடி என்ன, யூசர் நேம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரியா? ஸோ அப்போ அதை மறக்காமல் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பைமோட்லேயும் உங்களுக்கு ஒரு ஐடி கொடுப்பாங்க, அதை நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணலைன்னா, ப்ரொஃபைல் எப்படி சார் அப்டேட் பண்ணுறது? ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஸோ நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்களோ அதுலேருந்து ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எனேபிள் ஆகும். அது எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு அதுக்குன்னு தனியாக வீடியோவும் இன்ஸ்ட்ரக்ஷனும் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். அங்கே இந்த பைமோட் அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதிலேருந்து ஐடி எப்படி எடுக்கிறது, அதை எப்படி எடுத்து ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணுறது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த 2 வீக்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுக்கான அந்த அமௌண்ட்டை பைமோட் அக்கௌண்ட்டில், அந்த பைமோட் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸில் ரிவார்ட் பாயிண்ட்டை ஆட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அதை ஷாப்பிங்க்கு, அந்த பைமோட் அப்ளிகேஷன்ஸில் ஷாப்பிங்க்கு பயன்படுத்திக்கலாம். ரைட், இது ஒரு ஆப்ஷன். இன்கேஸ் நான் அதையும் பண்ணலை சார் அப்படின்னா 45 டேஸ்க்கு அப்புறம் உங்கள் அக்கௌண்ட் டெர்மினேட் ஆகிடும். நீங்கள் ஒர்க் பண்ண பேமெண்ட், அந்த 2 வீக்ஸ் ஒர்க் பண்ண பேமெண்ட்டும் வராது. எஸ்பிஓவில் என்னால் பர்ச்சேஸ் பண்ணி கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா 2 வீக்ஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும், அதுக்கு மேலே ஒர்க் பண்ண முடியாது. ஒரு பர்சன் ஒரு ஐடி மட்டும் தான் போட முடியும். ஸோ மறுபடியும் வேறு ஐடிஸ் போட முடியாது. அப்படியே போட்டு நான் 15 டேஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணிங்கனாலுமே அது நீங்கள் பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்திக்க முடியும் ஷாப்பிங்க்கு. ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்னா அதை நீங்கள் பைமோட்டில் ரிவார்ட் பாயிண்ட் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா 500க்கு அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு டிஸ்கவுண்ட்டாக இந்த ரிவார்ட் பாயிண்ட்டை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். சரியா? ரைட். இது நீங்கள் 15 டேஸ்க்குள்ளே கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ ரெகுலராக எஸ்பிஓடைய அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வரக்கூடிய அப்டேட்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதை நீங்கள் மட்டும்தான் பண்ணணும். உங்களுக்காக ஒருத்தர் பார்த்து சொல்ல முடியாது. அப்படி சொல்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கீங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாது. அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. டெய்லி ஒரு 1 மணி நேரம் எஸ்பிஓவுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா நீங்கள் எலிஜிபிள். டெய்லி 1 ஹவர் அது கொடுக்குற அப்டேட்ஸை கேட்குறதா இருக்கலாம், நோட்டீஸ் போர்டில் இல்லை யூடியூப் சேனலில் கொடுக்குற வீடியோவை பார்க்குறதா இருக்கலாம், ட்ரைனிங் வீடியோ பார்க்குறதா இருக்கலாம், டெமோ வீடியோ பார்க்குறதா இருக்கலாம், டாஸ்க் பண்ணுறதா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய ரெகுலர் டாஸ்க்கே வீக்லி 1 or 2 டைம்ஸ் தான் இருக்கும். ட்ரைனிங் டாஸ்க்கில் அதை தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. சரியா? ரைட். ஒவ்வொரு டாஸ்க் முடிக்கும் போது உங்களுடைய அடுத்த டாஸ்க் எப்போ அப்படிங்கிறதையும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. சரியா? ஆனால் நீங்கள் டெய்லி ஒரு 1 ஹவர் எஸ்பிஓவில் என்ன அப்டேட்ஸ் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு, அதை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களால் டைம் ஒதுக்க முடியும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு. ரைட். ட்ரைனிங் பீரியட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன சார் நடக்கும், எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? ஸோ உங்களுடைய அந்த 4 months ட்ரைனிங் பீரியட் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எலிஜிபிள் ஆகிட்டிங்க அப்படின்னா ஒன்று உங்களுக்கு மெயில் மூலியமாக தெரியப்படுத்துவாங்க, இல்லை எங்களுடைய அஃபிஷியல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் காமனாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ரைட். எந்தெந்த பீரியடில் ஜாயின் பண்ணவங்க கம்ப்ளீட் ஆகிட்டிங்க, ஸோ எலிஜிபிள் ஆகிட்டிங்க, நீங்கள் ஒரு இப்போ அப்ளியேட் பார்ட்னர் ப்ரோக்ராமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுப்பாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எலிஜிபிள் ஆகிட்டு அப்ளியேட் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிறைய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் எஸ்பிஓலையும் ஒர்க் பண்ணிக்க முடியும், அந்த கம்பெனிஸ்லையும் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஓனாக பிஸ்னஸும் பண்ண முடியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்னவோ எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் கூகுள்லேயும் ஏர்ன் பண்ண முடியும், யூடியூப்லேயும் ஏர்ன் பண்ண முடியும். எல்லா ஆப்ஷன்ஸையும் நீங்கள் கற்றுக்கிட்டு ஏர்ன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே எஸ்பிஓ இந்த 4 months உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்காக தான் நம்ம அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதில் அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. தெரிஞ்சுக்கிற விஷயங்களை ப்ராக்டிக்கலாக இங்கே நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கவும் போகிறோம். கரெக்டாக? ரைட். ஸோ 1 by 1 உங்களுக்கு எல்லாமே ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒர்க்காக உங்களுக்கு கொடுப்பாங்க. எடுத்தோடனே எல்லா ஒர்க்கையும் டக்குன்னு கொடுத்துட மாட்டாங்க. சரியா? அந்த அப்ளியேட் பார்ட்னர் ப்ரோக்ராமில் போகும்போது ஒரு ஒர்க்காக இப்போ ட்ரைனிங் பீரியட் எப்படி, இப்போ ஃபஸ்ட்டு ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு மைக்ரோ டாஸ்க் ஒர்க் மட்டும் தான் கொடுப்பாங்க. மைக்ரோ டாஸ்க் ஒர்க்னா என்னென்னு ஃபுல் வீடியோ, ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ரைட். இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, அதை பார்த்தீங்கன்னா தெரியும் மைக்ரோ டாஸ்க்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு அது மட்டும் தான் கொடுப்பாங்க. அடுத்தது தான் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்சர், கண்டென்ட் ரைட்டர் இந்த மாதிரியான ஒர்க்கில் அடுத்தடுத்து தான் சொல்லிக் கொடுப்பாங்க. சரி, அதே மாதிரி தான் நீங்கள் ரியல் டைமில் ஒர்க் பண்ண போகும்போதும் ஸோ 1 by 1 ஒரு ஒர்க்காக தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ரைட். எடுத்த உடனே கிடக்குறதுன்னு ஒரே நாள்லேயே போயிட்டு டக்குன்னு ஒரு 50,000 1 லட்சம் ஒரே மாதத்தில் சம்பாரிச்சிடலாம்னா கண்டிப்பாக முடியாது. இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும். ரைட். எக்ஸ்பீரியன்ஸ்
அதிகமாக அதிகமாக நீங்கள் உங்களுடைய இன்கம் அதிகமாகிட்டே போகும். இங்கே நீங்கள் கற்றுக்கிற விஷயத்தை வச்சு எல்லா வழியிலையும் நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம், கூகுள்லேருந்து இன்கம் எடுக்கலாம், யூடியூப்லேருந்து இன்கம் எடுக்கலாம், எஸ்பிஓட அப்ளியேட் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கிற அந்த கம்பெனிங்க மூலிமா இன்கம் எடுக்கலாம், எஸ்பிஓவில் இன்கம் எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அதை நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக கற்றுக்குறீங்கன்றதை பொறுத்து. ரைட். நெக்ஸ்ட்டு மறக்காமல் இந்த குரூப்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணி வச்சுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம டேஷ்போர்டை பற்றி பார்த்தலாம். ஒவ்வொரு மெனுவை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரைட். டேஷ்போர்ட் இதில் என்ன இருக்கும்? இங்கே உங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க. இங்கே ரெடின்னு ஸ்டேட்டஸ் இருக்கும். நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி அதோடைய டீட்டெயிலாக சப்மிட் பண்ணாத வரைக்கும், எஸ்பிஓவில் சப்மிட் பண்ணாத வரைக்கும் ரெடின்னு தான் இருக்கும் 15 days. அதுக்கப்புறம் உங்கள் ஐடிஸ் ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகிடும். பட் இந்த பேஜில் ஓப்பன் ஆகும். இந்த ட்ரைனிங் டாஸ்க் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. சரியா? 15 daysக்கு அப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னா. எலைட் லேர்னர் டீமில் நீங்கள் இருக்கீங்க. மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யாரையாச்சும் நேரடியாக ரெஃபர் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு அந்த கவுண்ட் காமிக்கும், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரெஃபரல் லிங்க் எல்லாம் உங்களுக்கு லேட்டர் உங்களுக்கு இங்கே அப்டேட் ஆகும். ஸோ ஒரு 4 to 5 daysக்கு அப்புறம் அப்டேட் ஆகும். சரியா? அப்ளியேட் அக்கௌண்ட் வாலெட் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்குற வாலெட். சரிங்க. நம்ம 2 விதமான வாலெட் உங்களுக்கு இருக்குது. ஒன்று டாஸ்க் வாலெட், நீங்கள் ஒர்க் பண்ணுறதன் மூலியமாக வரக்கூடிய இன்கம். ஒரு டாஸ்க் கொடுப்போம், அதன் மூலியமாக வரக்கூடிய இன்கம். அடுத்தது நான் ஒர்க்கிங் வாலெட்னு ஒன்று இருக்குது. சரியா? அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் யாரையாச்சும் ரெஃபர் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கான இன்கம் வரும். இப்போ நம்ம ஒரே ஒரு டாஸ்க் இந்த ஐடியில் பண்ணியிருக்கோம், அதுக்கான இன்கம் உங்களுக்கு 250 rupees டாஸ்க் வாலெட்டில் வந்திருக்கு. ஸோ நம்ம அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அப்ளியேட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே இருக்கிற அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுப்போம். சரியா? ரைட். ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு மெனுவுக்குமே உங்களுக்கு தனியாக வீடியோ ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், வீடியோ டுட்டோரியல் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் டவுட்ஸ் வேண்டாம். ஓகே. அது இல்லாத உங்களுடைய அப்ளைன்னு ஒரு டெலிகிராம் குரூப் கிரியேட் பண்ணியிருப்பார், அவர்கிட்டையும் நீங்கள் டவுட்ஸ் இருந்ததுனாலும் கேட்கலாம். எஸ்பிஓவில் உங்களுக்கு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற விஷயமே இல்லை. எங்கே வேணாலும் டவுட்ஸ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எஸ்பிஓ கேர் இருக்குது. எஸ்பிஓ கேர் மூலியமாக உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம். சரியா? அடுத்தது குரூப்ஸ் இருக்கும், டெலிகிராம் குரூப்ஸ். அதில் உங்களுடைய அப்ளைனர் உங்களை ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் யாரையாச்சும் ரெஃபர் பண்ணுறீங்கனாலும் மறக்காமல் டெலிகிராம் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் உங்களுடைய டவுன்லைனர்ஸை ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதோடைய பெனிஃபிட்ஸ், நம்ம குரூப் க்ரியேட் பண்ணி நம்மளுடைய டவுன்லைனர்ஸை மெயின்டைன் பண்ணுறதுனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாளைக்கு நீங்கள் ஏதோ ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. ரைட். ஏதோ ஒரு ப்ராடக்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறீங்கன்னா அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற குரூப்லேயே நீங்கள் அதை என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்கிற டவுன்லைனர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச அதில் யாராச்சும் பிடிச்சிருந்ததுன்னா அந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதுக்கு மெயினே சோஷியல் மீடியா குரூப்ஸ் அண்ட் பேஜஸ் தான். ஸோ அது எஸ்பிஓ உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க. சரியா? ரைட். அடுத்தது டோட்டல் கிரெடிட்னா நீங்கள் வித்ட்ராவல் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே அந்த அமௌண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறது இங்கே அக்கௌண்ட்டில் வரும். ரைட். ஸோ உங்களுடைய நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் யாருக்கும் ஷோ பண்ணாதீங்க. இது வெறும் ட்ரைனிங் பர்பஸ்க்கு அப்படிங்கிறதுனால இங்கே ஷோ பண்ணுறாங்க. இது எல்லாமே டம்மி டீட்டெயில்ஸ். ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். பட் நீங்கள் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் யாரும் ஷோ பண்ணாதீங்க. ரைட். அடுத்தது இங்கே ட்ரைனிங் டாஸ்க். இந்த மெனுவில் டெய்லி உங்களுக்கான டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய நெக்ஸ்ட் டாஸ்க் எப்போ அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு டாஸ்க் அப்டேட் பண்ணும்போதும் கம்ப்ளீட் பண்ணும்போதும் ஷோ ஆகிடும். ஸோ அன்றைக்கி அடுத்த நாள் என்றைக்கு அந்த டேட் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த டேட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இங்கே டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் போய்ட்டு பார்த்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சரியா? ரைட். ஸோ இங்கேயே உங்களுக்கு ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் வித் வீடியோட கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது டுடே டாஸ்க்கில் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சுக்கலாம். இங்கே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். டுடே டாஸ்க்குன்ற ஆப்ஷனுக்குள்ளே போய் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சரியா? ரைட். ஸோ அது எல்லாமே தனியாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனோட வீடியோட கொடுத்துருப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ட்ரைனிங் டாஸ்க் பே அவுட் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்னெல்லாம் பேமெண்ட் எஸ்பிஓலேருந்து வருதோ. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட்மின்லேருந்து ஒரு 250 rupees கிரெடிட் ஆகிருக்கு நான் டாஸ்க் பண்ணதுனால இன்றைக்கி டேட்டுக்கு உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. இந்த மாதிரி என்னெல்லாம் பேமெண்ட் நமக்கு ஆட் ஆகுதோ எஸ்பிஓவில் அது எல்லாமத்தோட ஹிஸ்ட்ரி நம்ம இங்கே பே அவுட் ஹிஸ்ட்ரியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரைட். அடுத்தது பார்ட்னர் சர்வீஸ். ஸோ பர்ச்சேஸ் பார்ட்னர் சர்வீஸ்க்குள்ளே போயிட்டு இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஸ்டார் ஹெல்த், பை மோட், எஜுகேஷன் 3 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரைட். ஸோ அதில் நம்ம பை மோட் அப்படிங்கிறது அண்டர் மெயின்டெனன்ஸில் தான் இருக்குது. ரைட். ஸோ அது இன்னும் கொண்டு வரல, கம்மிங் ஜூன் வந்துடும். ஸோ அடுத்தது ஸ்டார் ஹெல்த் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம இந்த சர்வீஸ்லாம் தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸ்டார் ஹெல்த்தில் இன்சூரன்ஸ் ஏதாவது போடுறதா ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸில் போய் ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். பட் நாம் இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பண்ண வேண்டிய ஃபஸ்ட் டியூட்டி என்னென்னா எஜுகேஸ்ட்டில் போய்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எவ்ரி மெம்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்ரி மெம்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும்.
ரைட். ஸோ அதை தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் படித்து பாருங்கள். எங்கெங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்தாலும் அதை படித்து பாருங்கள். அவசரமே இல்லை. டக்குன்னு கிளிக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அவசரமும் இல்லை. ஸோ பொறுமையாக படித்து பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எஸ்ன்னு கொடுங்க, படித்து பார்த்துட்டு. ஸோ அதில் என்ன கேட்டிருக்காங்க, ரைட். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியா, இது என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தெரியுமா, ஸோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுக்க போகிறீங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அட்வான்ஸ்டு காம்போ கூப்பன், ரைட். ஸோ இந்த கோர்ஸ் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு எஸ்பிஓட யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 60% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான கோடு இது தான். ஸோ கீழே அந்த கோடை காப்பி பண்ணுற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம். நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குது, ஃபுல்லி தமிழில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு தமிழில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. கூடிய சீக்கிரம் எல்லா லாங்குவேஜும் வந்துடும், சரியா. ஸோ அதை இங்கே அப்டேஷன் கொடுப்பாங்க. மற்ற லாங்குவேஜ் வந்தாலும் உங்களுக்கு இங்கே அப்டேஷன்ஸும் கொடுத்துருவாங்க. அதாவது இங்கிலீஷில் வரும், அதர் லாங்குவேஜ் மெம்பர்ஸ்க்கு இங்கிலீஷில் வரும். இப்போதைக்கு தமிழில் மட்டும்தான் வரும். ஸோ தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படிங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ரைட். எனக்கு தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, இப்போ நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கள், உங்களுடைய இன்ட்ரடியூசர்கிட்ட கேளுங்க. அவங்க உங்களுக்கு அதுக்கான கைடன்ஸ் கொடுப்பாங்க, சரியா, ரைட். ஏன்னா அப் டு டேட் உங்களுக்கு எஸ்பிஓட சோசியல் மீடியா குரூப்ஸை ஃபாலோ பண்ணும்போது டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதர் லாங்குவேஜ் பீப்புள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த அப்டேஷன்ஸை கொடுத்துருவாங்க, சரியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸு என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். ப்ளஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்தது லைவ் செஷன்ஸ்லாம் இருக்கும். உங்களுடைய டவுட்ஸ் எதுவும் வந்தாலும் கேட்டுக்கலாம். உங்களுடைய கோர்ஸை நீங்கள் 1 இயருக்கு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். 1 இயர் ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. எப்போனாலும் நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம், ரைட். டவுட்ஸை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கோர்ஸில் என்னெல்லாம் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது அந்த கோர்ஸ் பற்றின ஒரு ப்ரொமோஷன் வீடியோ தான் இது. ஸோ ரைட், அதில் என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே படித்து பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட், படித்து பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான், ரைட். ஸோ அந்த கோர்ஸோடைய ஒர்த்து பார்த்தீங்கன்னா ஸோ 25,000, ரைட். 24,999 இல்லையா. ஸோ பட் எஸ்பிஓ யூசர்ஸ்க்கு ஆஃபரில் கொடுக்குறது 9,999. இப்போதைக்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்கிறது. ஸோ 9,999 கொடுக்குறாங்க. இந்த கோர்ஸை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், ரைட். ஸோ இதுதான் அந்த கோடு. இந்த கோடை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும், ரைட். காப்பி பண்ணி அந்த கோடை கொண்டு போய்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் பைமோட் அப்ளிகேஷனில், ஓகே, பைமோட் அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ப்ரொஃபைல், எடிட் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் 5 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண டேட்லேருந்து அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பைமோட்டில் எப்படி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே 30,000 ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா 15,000, சரியா. ஸோ 15,000 ஒர்த்துக்கான ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் பர்ச்சேசிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு யாருக்காச்சும் ஷேர் பண்ணுறதுனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய ஓன் பர்ச்சேசிங் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு யாருக்குன்னா ஷேர் பண்ணுறதுனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எஜுகேஷனில் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா எஸ்பிஓவில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண முடியும் 4 மந்த்ஸுக்கு. அதுக்கப்புறம் அப்ளிகேட் பார்ட்னர் ப்ரோக்ராமாக எஸ்பிஓட டைப்பில் இருக்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்க முடியும். கோர்ஸில் லேர்ன் பண்ண விஷயத்தை வச்சு நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாத பைமோட்டில் 15,000க்கு ஒர்த்தான அந்த ரிவார்ட் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு கிடச்சிரும், ரைட். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி அது ஆட் ஆகும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் எஸ்பிஐ வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய பைமோட் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிவிடுவாங்க, ஆட் பண்ணிவிடுவாங்க அந்த பாயிண்ட்ஸை. அதை நீங்கள் ஷாப்பிங்க்கு பயன்படுத்திக்கலாம், சரியா. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் ஷேர் பண்ணுறதுனாலும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம், ரைட். ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு இருக்கும். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எஜுகேஸ்ட் வெப்சைட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும். அடுத்தது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, எல்லாமே வீடியோ தனித்தனியாக வீடியோ இன்ஸ்ட்ரக்ஷனோட கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வெப்சைட் லிங்க்கு எப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டில் நேரடியாக உள்ளே போய்டும், ரைட். அந்த கோர்ஸ்க்குள்ளே நீங்கள் நேரடியாக உள்ளே வந்துடுவீங்க. ஸோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், சரியா. A to Z எல்லாமே வீடியோவோடு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, ரைட். இது 2 வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிருங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கேயே கொடுத்துட்டாங்களா. ஸோ பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிருங்க. பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும், ரைட். ஸோ பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பர்ச்சேஸ் பார்ட்னர் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ரைட், ஸோ கீழே அப்லோட் பர்ச்சேஸ் டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், ரைட். பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே யாராவது இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகிடும். உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா.
நம்ம இப்போ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. நாம் இப்போ என்ன பண்ணணும், ரைட்? அந்த எஜுகேஸ் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்க, என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதை இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகே, ரைட். ஸோ நான் இந்த அக்கௌண்ட்டுக்கான டம்மி டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே என்ன பர்ச்சேஸ்க்கு பயன்படுத்துறீங்களோ அந்த மொபைல் நம்பர் அந்த மெயில் ஐடியை இங்கே சப்மிட் பண்ணணும், ரைட்? எஜுகேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் மெயில் ஐடி கொடுப்பீங்க, அதை தான் கொடுக்கணும், சரியா? அடுத்தது பார்ட்னர் சர்வீசஸில் எஜுகஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க, ரைட்? அடுத்தது என்டர் ஆர்டர் ஐடி. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு மெயில் மூலியமாகவும் அந்த சக்ஸஸ் பேஜ்லேயும் ஆர்டர் ஐடின்னு ஒன்று ஷோ ஆகும், சரியா? ஸோ அந்த ஆர்டர் ஐடி என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ஆர்டர் ஐடி டைப் பண்ணுறேன், எனக்கு ரிசீவ் ஆனது, உங்களுக்கு ஆர்டர் ஐடின்னு ஒன்று ரிசீவ் ஆகும். அந்த ஆர்டர் ஐடி தான் நீங்கள் என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும், ரைட்? ஆர்டர் ஐடி என்னைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க அந்த டேட்டை சப்மிட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா, ஸோ இன்கேஸ் நான் தப்பான ஆர்டர் ஐடி கொடுக்குறேன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். சும்மா ஏதோ ஒரு ஆர்டர் ஐடி கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஆர்டர் ஐடி கிடையாது, ரைட்? எங்களுடைய டேட்டா பேஸில் கிடையாது. ஸோ இதை எப்போ பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து நம்ம எஜுகேஷனில் போயிட்டு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து 12 ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு அப்புறம் 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், இந்த ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ண உடனே வந்து இங்கே சப்மிட் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆகாது. அங்கே பர்ச்சேஸ் பண்ணி அந்த ஆர்டர் ஐடி நோட் பண்ணி பத்திரமா வச்சுங்க. ஒரு 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான், சரியா? ஏன்னா நம்ம நைட் டைமில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த நைட் டைம்லேயே 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பண்ணக்கூடாது. ஒர்க்கிங் ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணணும், இங்கே வந்துட்டு இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணணும், சரியா? ரைட்? வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா இங்கே கொண்டு வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அக்செப்ட் ஆகும், ரைட்? இப்போ சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே இங்கே பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ், இது சப்மிட் ஆகிடுச்சு. உங்களுடைய நீங்கள் கொடுத்த அந்த ஆர்டர் ஐடி படி சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு உங்களுடைய ஐடியும் இந்த ரெடின் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து ஆக்டிவ்னு மாறிடும். இங்கே பாருங்கள், ஆக்டிவ்னு மாறிடுச்சா? ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு அதை நம்ம சப்மிட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இனிமேல் ரெகுலராக ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம், ரைட்? அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது எஸ்பிஓவில் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும், என்னென்ன சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஒன்று. செகண்டு, எஜுகேஷனில் எப்படி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி அதை எப்படி கொண்டு வந்து சப்மிட் பண்ணுறது, இதை பார்த்துருக்கோம், சரியா? ரைட்? ஸோ இங்கே இந்த வித்ட்ராவல்லாம் போனீங்கன்னா ஸோ ஒவ்வொரு மெனுவிலுமே உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ரைட்? அதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷனும் அதுக்கான வீடியோஸுமே எவ்ரி மெனு கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை, எல்லா இடத்துக்குமே, சரிங்களா? எஸ்பிஓ கார் கிளிக் பண்ணாலுமே அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ரைட்? ஸோ லாக் அவுட் ஆகிடுச்சு. நான் மறுபடியும் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணிவிட்டு எஸ்பிஓ கார் கிளிக் பண்ணால் எவ்ரி பேஜஸ், நீங்கள் எந்த பேஜஸ்க்குள்ளே போனாலுமே உங்களுக்கு அதுக்கு தேவையான ஆல்ரெடி சப்மிட்டட். ஸோ இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சப்மிட் பண்ணியிருந்தேன், அதனால் இங்கே ஆல்ரெடி சப்மிட்டட்னு வருது, ரைட்? ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்து சப்மிட் பண்ணியிருந்ததுனால சப்மிட்டட்னு வருது. உங்களுக்கு இந்த மாதிரி வருதுன்னா அங்கே என்ன வருதுன்னு படித்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம், அது பெண்டிங்கில் இருக்குது. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, ரைட்? எஸ்பிஓ கார் ஸ்டேட்டஸ்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஸோ அதை நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய டவுட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம், அது பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அட்மின் ரீப்ளேவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அட்மின் ரீப்ளே 2 to 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். உங்களுடைய டவுட்ஸ் எங்கே கேட்கலாம், உங்களுடைய குரூப் வச்சுருக்காங்க இல்லையா, உங்களுடைய அப்ளைனர்ஸ் அந்த குரூப்லேயும் கேட்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ரைட்? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க, அது ரொம்ப ரொம்ப நன்றி, ரைட்? இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறது என்ன, பிஃபோர் ஸ்டார்டிங் உங்களுடைய ஒர்க்கை என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும், எஜுகேஷனில் எப்படி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது, அதை எப்படி கொண்டு வந்து சப்மிட் பண்ணுறது, அதை நம்ம இங்கே பார்த்துருக்கோம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்துருக்கோம், ரைட்? ஸோ ஒவ்வொரு பேஜ்லேயும் அதுக்கான டெமோ அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ இருக்கும், அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஓகேங்க, இப்போ சார் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் முழுமையாக கேட்டிருப்பீங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐயில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா, ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சார் சொன்ன மாதிரி எஸ்பிஐயில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது, ஸோ எஸ்பிஐயில் எந்த மாதிரியான ஒர்க் இருக்குன்றதை பற்றி முழுமையான விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா எஸ்பிஐயில் நீங்கள் ஒர்க் பண்ணி இன்கம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுருந்துருப்பீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து எஸ்பிஐ ஜாபில் நீங்கள் சப்போஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த மாதிரியான பிளான் பேக்கேஜஸ் இருக்குது,
எப்படி நம்ம வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணுன்றது விஷயங்கள் வந்து எல்லாமே அடுத்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்த அத்தனை நபருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.